வணக்கம். நான் எழிலரசி மகாதேவன். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம், எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். எதை பற்றி பேச போகிறேன்? சுகர் தான். சுகர்னால எவ்வளோ நிறைய பேருக்கு பிடிக்கும்ல. ஆனால் இந்த சுகர் பற்றின ஒரு இந்த டார்க்கர் சைடுன்னு கூட சொல்லலாம். சுகர் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ட்ரிக்கியாக வேலை பார்க்குது, எவ்வளோ தூரத்துக்கு மைண்டையும் பிரெயினையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். இது நான் சொல்லலைங்க, இது நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸில் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஐ தாட் இது நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பேசுகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிறந்தப்பயே நம்ம சுகர் மேலே ஒரு கிரேவிங்கோடு தான் பிறக்கிறோம் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த ஜெனட்டிக்கலி இருக்குது, ஸ்வீட் டூத்தோடு தான் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது நிஜமாக இருக்கானா? இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஈஸியாக ட்ரெயின் ஆகிக்கிறோம் இந்த விஷயத்துக்கு. நிறைய ஹேபிட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இந்த சுகருமே இந்த ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் சுகர் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் அ ஹேபிட். அதுவே உங்களுக்கு நிறைய சுகர் எடுத்துக்கிறதுக்கான சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனாலயும் என்னமோ கிட்ஸுக்கு ரொம்ப ஏர்லி ஏஜ், அதாவது 1 இயர்க்குள்ள சுகர் கொடுக்காதுன்னு சொல்றாங்க நான் நினைக்கிறேன். மேபி ஏன்னா அந்த ஏஜ்லேயே நிறைய சுகரி ஃபுட்டை கொடுக்க தென் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் தான் ஜாஸ்தியாக ஃபீல் ஆகும். நிறைய சுகர் எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல்லெல்லாம் போயிட்டு பிரச்சனையாகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுகர் டாலரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா நம்ம எவ்வளோ போட்டாலும் பத்தலை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கறது அப்படின்றது இருக்குன்னு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் 1 ஸ்பூன் போட்டு இல்லை 1/2 ஸ்பூன் போட்டு சுகர் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு அதே ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட ஆரம்பிப்பேன் வச்சுக்கோங்களேன். அப்புறம் தென் அதுவே எனக்கு 1 ஸ்பூன் பத்தலை, இன்னும் கொஞ்சம் போடலாமே, இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாமேன்ற ஃபீல் வர்றதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த சுகர் டாலரன்ஸ் பிரச்சனையாகுது. ஸோ இதனால நம்ம அமௌண்ட் ஆஃப் சுகர் இன்டேக்கை வி ஷுட் பி வெரி வெரி பிக் கேர்ஃபுல். ஸோ இது நம்ம இட்ஸ் எ லேர்ன்ட் பிஹேவியராக தான் இருக்குது. ஸோ வி நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ஃபர்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நிறைய ஃபுட் இருக்குது, நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சுகரி ஃபுட் நம்ம நிறைய சாப்பிட்றோம். சாஸ் நிறைய எடுத்துக்கிறோம் நம்ம. இங்கே அதுவும் எஸ்பெஷலாக இங்கே வந்ததுக்கப்புறம் ஜாமு, சாஸ், ஏதாவது இதுக்கே காரமான சாஸ்ன்னு நம்ம நினச்சி சாப்பிட்றதுல கூட நிறைய சுகர் கண்டென்ட் தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஃபுட் பேக்கெட்ஸில் எல்லாத்துலேயுமே அதில் எவ்வளோ சுகர் கண்டென்ட் இருக்குன்னு முன்னாடியே போட்டிருப்பாங்க. அதுவும் அதில் சில நேரத்தில் ரெட் கலர்லேயே மார்க் ஆயிருந்துச்சுன்னா தென் இட் ஹஸ் காட் ஹையர் அமௌண்ட்ஸ் ஆஃப் சுகர். ஸோ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதுன்றது ஒரு டேஞ்சர் சிம்பிள் மாதிரி. ஆரஞ்சுனா ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எல்லோனா ஓகே மைல்டாக இருக்குது. அதை வச்சு நம்ம இந்த சுகர் கண்டென்ட் இதில் எவ்வளோ இருக்குன்னு ஸ்டடி பண்ணிக்கலாம். இது மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம சுகரி ஃபுட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ கம்ஃபர்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இட் ஹஸ் காட் ஹை சுகர் கண்டென்ட். நம்ம அதை இன்னும் கிரேவிங்கை தான் இன்க்ரீஸ் பண்ணும், இன்னும் சுகரை தான் ஜாஸ்தி பண்ணும், எடுத்துக்கணுன்ற ஆசையை தூண்டும். அதே மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சுகரை நம்ம சாப்பிடலனா கூட நமக்கு அந்த பிரெயினுக்கு அந்த டேஸ்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம்ப்பா. இது என்ன புதுசா இருக்கு? நம்ம சாப்பிடலனா கூட எப்படி டேஸ்ட் தெரியும் அப்படின்னா, சுகரை டேஸ்ட் பண்றது டேஸ்ட் பட்ஸ்ல இருந்து டைரக்டா பிரெயினுக்கு ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி. சுகரை டேஸ்ட் பண்ணோடனே நமக்கு பிரெயின் ஏதோ ரிவார்ட் கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது. இது டோப்பமைன் ஒரு விஷயம் செக்ரேட் ஆகும். நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கிறோம் அப்படின்றப்போ, ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா டோப்பமைன் ஒன்று செக்ரேட் ஆகும். ஸோ அதை நினைச்சாலே டோப்பமைன் பொதுவாக செக்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரிவார்ட் சிஸ்டத்தில் இந்த டோப்பமைனோட வேலை. ஸோ சுகர் நினைச்சாலே அது வேலை செய்யுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு இன்செக்ட்ஸ் அதுக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த இன்செக்ட்ஸோட டேஸ்ட் தெரியக்கூடியதா, ஸ்வீட் டேஸ்ட் தெரியக்கூடிய விஷயத்த அவங்க டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனாலும் அந்த இன்செக்ட்ஸ்க்கு இந்த சுகரி சிரப் கொடுக்கறத இது இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா பிரெயினில் அந்த ஆக்டிவேஷன் நடக்க தான் செஞ்சுருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். நம்ம சுகர் எடுத்துக்கல, அதாவது டேஸ்டே தெரியாத இருந்தால் கூட பிரெயினுக்கு இது சுகர் தான் தெரிஞ்சு டோப்பமைன் செக்ரேட் பண்ணுதுன்னா அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயமா ஒர்க் பண்ணுது இந்த சுகர்னு பாருங்க. அதே மாதிரி அதை விட இன்னொரு ஆச்சரியமான உங்களுக்கு இதை கேட்டிங்கன்னா நிஜமாக சூப்பரான விஷயமே நீங்கள் யோசிப்பீங்க. என்னன்னா, சுகர் நம்ம மனசை ஆறுதல் அடைய செய்யுது. அதாவது இட் சூதர்ஸ் அவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மேபி அதனாலேயோ என்னமோ இந்த பேசிஃபையர்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு, அழகிற குழந்தைங்களுக்குலாம் பேசிஃபையர் வைக்கிறாங்கல்ல, அதில் கூட இனிப்பு, ஹனி அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இனிப்பான ஒரு விஷயம் இருக்கிறப்ப மைண்ட் காம் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே பதட்டமாக இருக்குது, இல்லை டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறப்போ கார்டிசோன்னு ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அது நம்ம உடம்பு ரொம்பவே பாதிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நம்ம சுகர் சாப்பிட்றப்போ அது காம் டவுன் ஆகும்
ஆக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம்ப்பா. அப்போ நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி டு அன் எக்ஸ்டென்ட். ஆனால் எவ்வளோ தூரத்துக்குன்னு பார்க்கணும். நம்ம வந்து இப்போ எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் டைரி மில்க் சாப்பிட்றாங்க. தயிரில் சுகர் போட்டு சாப்பிட்டா காம் டவுன் ஆகும், நல்லா எழுதுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மேபி இதெல்லாம் தெரிஞ்சு செஞ்சாங்களான்னு தெரியலன்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் இட் ஹெல்ப்ஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஹாப்பி ஹார்மோனையும் தூண்டுது. அதாவது செரோட்டோனின் சொல்லிட்டு ஒரு ஹாப்பி ஹார்மோன் இருக்கு, அதையுமே இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு. ஆனால் அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே பிரச்சனை தான். ஸோ ஒன்ஸ் இது அந்த அளவை நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக கேட்டிங்கன்னா நிஜமாக சுகரை தொட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா சுகர் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா நிறைய சுகர் இன்டேக் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட மெமரியை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ மெமரி அஃபெக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு லாங் டேர்ம் எஃபெக்டாக டிமென்ஷியா வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது வயதான காலத்தில் நமக்கு மறதி நோய் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அஃப்கோர்ஸ் சுகர் நிறைய எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு, அதாவது இன்சுலின் செக்ரீட் ஆகிறது வந்து இன்சுலின் வேலை செய்யாமல் போகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ சுகர் பேஷண்ட் ஆகலாம், டயபெட்டிஸ் வரலாம், இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோம். பட் அதையும் தாண்டி நம்மளோட மறதி நோய்க்கு இதுவே ஒரு காரணமாகுன்றதும் சொல்கிறாங்க. ஸோ we need to be very very careful. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அளந்து சாப்பிடுவோம் சுகரை, சாப்பிடணுமா வேணாமான்னு யோசிச்சு சாப்பிடுங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.